ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு பாவ் பஜ்ஜி எப்படி ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆன பிறகு அந்த மசாலாலாம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பும் சீரகமும் அதை போட்டு பொரிய வச்சுக்க போகிறோம். அது பொரிஞ்சிட்ட பிறகு கருகாமல் பொரிஞ்ச உடனே அதுதான் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் கார்லிக் ஒரு 5-6 கார்லிக் க்ளோஸ் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து முழுசாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா மிக்சியில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் நான் பெருசாக தான் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் அப்படியே ஸ்மாஷ் பண்ண போகிறீங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் காரத்துக்கு சில்லி பவுடர் போட போகிறதுனால ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக ப்ரௌனிஷாக வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்கும் வீட்டில் அதெல்லாம் போட்டுக்கலாம். எக்ஸப்ட் சம்திங் ஃபாரின் வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பீன்ஸ், கேரட்டு, காலிஃப்ளவர் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ, பீஸு ஏதாவது பச்சையாக இருந்ததுன்னா அப்படியே ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஓவர் நைட் சோக் பண்ண பட்டாணியை ஊற வச்சுருந்தேன், அதை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை தேவையான வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பட்டாணி நான் ஓவர் நைட் இது பண்ணதுனால 10 மினிட்ஸ் குக் பண்ணாலே எனக்கு குக் ஆகிடுச்சு. அது குக் பண்ணதை அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனை நம்ம சூடு பண்ணிவிட்டு நான் பட்டர் போட்டு இது பாவ் பஜ்ஜி பண்ணுவாங்க. எனக்கு பட்டர் ஸ்மெல் பிடிக்காது, ஸோ கீ அவைலபிளாக இருந்தது வீட்டில், நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ போட்டுட்டு அதை நல்லா பேனில் மெல்ட் ஆகிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை நல்லா இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஆல்ரெடி வதக்கினது தான், நல்லா அது கொஞ்சம் 2-3 வாட்டி 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா 2-3 வாட்டி வதக்கி விட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் அந்த கீயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆன பிறகு நம்ம அது ஜாரில் இருக்க தண்ணியை நான் கழுவி ஊற்றிக்கிட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க சில்லி பவுடர் வீட்டில் நான் வீட்லேயே அரைச்ச ரா சில்லி பவுடர் தான் இருக்குது, அதனால் கலர் கம்மியாக தான் வரும். உங்களுக்கு கடையில் வாங்கியிருக்க காஷ்மீரி பவுடர்னால் கொஞ்சம் கலர் இருக்கும், அது சில்லி பவுடர் வேணுன்னா அது போட்டுக்கோங்க. நான் பசங்க சாப்பிட போகிறாங்கனால பச்சை மிளகா ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன்ல, அதனால் கரம் மசாலா மட்டும் நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா அந்த பச்சை மிளகா காரம் பத்தாது ஒன்றுன்னா நான் பசங்க சாப்பிட போகிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் காரம் வேணும்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்க வேண்டியது தான். நான் வந்து கரம் மசாலா காரமே எனக்கு நல்லா பெப்பர் போட்டு தான் அரைச்சிருக்கனால எனக்கு அந்த காரம் போதுன்றனால அதையோட ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறங்கிட வேண்டியது தான். இது பாஜி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கான பாவ் பன் வந்து கீ போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் கீ கொஞ்சம் ஆட் பண்ணி 2 பக்கமும் டோஸ்ட் வர மாதிரி சாஃப்ட்னஸாக வர மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக கருகாமல் ப்ரௌனிஷாக வர மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 பேட்சாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பேட்ச் டோஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்ச் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் 4 ஒன்றா போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பட்டர் பிடிக்குன்னா பட்டர்லேயும் டோஸ்ட் பண்ணிக்கலாம், நான் கீ போட்டு டோஸ்ட் பண்ணியிருக்கேன், பசங்களுக்கும் ஹெல்த்தி ஆப்ஷன்னு. ஸோ இதை டோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிளேட்டில் பண்ண வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பாஜி வச்சுட்டு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியனும் கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி கொரியாண்டர் போட்டு அப்படியே தொட்டு சாப்பிட வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணி